பாராளுமன்றத்தில் அரங்கேறிய அதிர்ச்சி திட்டம். வெளிநாட்டு சதியா? வெளிச்சத்திற்கு வந்த பயங்கர திட்டம். இந்தியாவின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார சூழல் ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தின் விளிம்பில் நிற்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான கடந்த 10 ஆண்டுகால ஆட்சி இந்தியாவை உலகின் 10வது பெரிய பொருளாதாரத்திலிருந்து 4வது பெரிய பொருளாதாரமாக உயர்த்தி காட்டியிருக்கிறது. குறிப்பாக 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுகளில் ஜப்பான் மற்றும் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா அடைந்துள்ள இந்த அபரிமிதமான வளர்ச்சி உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. இன்று இந்தியா வெறும் நுகர்வு சந்தையாக மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் ஹப் என சொல்லக்கூடிய உற்பத்தியின் மையமாகவும் உருவெடுத்து நிற்கிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள், பெட்ரோல் விலையை சீராக வைத்திருக்க எடுக்கப்பட்ட ராஜதந்திர நடவடிக்கைகள் மற்றும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் அதிகரித்துள்ள அந்நிய நேரடி முதலீடுகள் ஆகியவை தேசத்தின் முதுகெலும்பை பலப்படுத்தியுள்ளன. ஆனால் இந்த வளர்ச்சி பாதையில் ஒருபுறம் வெற்றிகள் குவிந்து கொண்டிருக்கும் வேளையில் மறுபுறம் இந்திய அரசியல் களம் முன் எப்போதும் இல்லாத கசப்பான நிகழ்வுகளை சந்தித்து வருகிறது. சமீபத்தில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் வெளியிட்ட தகவல் ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கி உள்ளன. நாட்டின் பிரதமருக்கே பாராளுமன்றத்திற்குள் அச்சுறுத்தல் ஏற்படும் சூழல் உருவானது என்பது சாதாரண விவகாரம் அல்ல. குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், அதிலும் பெண் தமிழக எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா என சிலர் பிரதமரின் இருக்கையை சுற்றி வளைத்து அவர் உரையாற்ற முடியாதபடி செய்த அத்துமீறல்கள் ஒரு திட்டமிடப்பட்ட அசம்பாவிதத்தின் முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. சபாநாயகரே பிரதமரை அவைக்கு வரவேண்டாம் என்று அறிவுறுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டது இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு தினமாகும். தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை விடுத்து தனிநபர் தாக்குதலிலும் தேச விரோத செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதாக எழும் குற்றச்சாட்டுகள் புறந்தள்ள முடியாதவை. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை சிதைக்கவும், அரசின் கொள்கைகளில் தலையிடவும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து நிதி பெறப்படுவதாக அமலாக்கத்துறை அண்மையில் கண்டறிந்துள்ள உண்மைகள் அதிர வைக்கின்றன. சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசியல் பின்புலம் கொண்ட அமைப்புகள் வெளிநாட்டிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை ஆலோசனை கட்டம் என்ற பெயரில் பெற்றுக்கொண்டு இந்தியாவிற்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுப்பது இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சீனா பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்தியா 7.8% வளர்ச்சி விகிதத்துடன் உலகிலேயே வேகமாக வளரும் நாடாக திகழ்வது சில சர்வதேச சக்திகளுக்கு பொறுக்கவில்லை என்பதே நிதர்சனம். அதற்காக உள்நாட்டிலேயே சில கைக்கூலிகளை உருவாக்கி பாராளுமன்றத்தையே முடக்கும் வேளையில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சபைக்குள் காட்டும் ஆக்ரோஷம் அவர்களின் அரசியல் இயலாமையின் வெளிப்பாடாக தோன்றினாலும் அதன் பின்னணியில் இருக்கும் தேச விரோத சக்திகளின் தூண்டுதல்களை அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். ஜனநாயகம் என்பது பேசுவதற்கான உரிமைதானே தவிர நாட்டின் பிரதமரையே அச்சுறுத்துவதற்கோ அல்லது தேசத்தின் கௌரவத்தை சர்வதேச அரங்கில் சீர்குலைப்பதற்கோ அல்ல. சபை விதிகளை மீறுபவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதும் 1 வருட காலம் வரை இடைநீக்கம் செய்வதும் மட்டுமே இனி வரும் காலங்களில் இது போன்ற அநாகரிக செயல்களை தடுக்கும். இந்தியா வல்லரசை நோக்கிய தனது பயணத்தில் இம்மியளவும் பிசகாமல் இருக்க வேண்டுமானால் இத்தகைய உள்நாட்டு சதிகாரர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்த காலத்தின் கட்டாயமாகும்.